பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எப்படி வந்தா மாத்த முடியும்னு கேட்டா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்று வந்தார், முதலமைச்சராக வந்தார். 6 மாத காலத்தில் தமிழ்நாட்டை மின்வெட்டில்லாத மாநிலமாக மாற்றி காட்டினார். அதோட நிக்கல, அடுத்த ஓராண்டு காலம் கரண்டே இல்லாத தமிழ்நாட்டில் மிகை மின் மாநிலமா மாறிடுச்சு தமிழ்நாடு. நம்ம வேலைக்கு போக பக்கத்து மாநிலங்களுக்கு நாம கரண்ட கொடுப்போம். அது அம்மா ஆட்சி. அதெல்லாம் தாண்டி அந்த தெய்வ திருமகள் ஒரு பணியை நமக்கு செய்துவிட்டு போனால் அவரை ஏன் நாம் மறந்துவிடக் கூடாது என்பது கடைசியில் அறிவிச்சாங்க பாருங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கிறேன் என்று அறிவித்தார். இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. நாம் பயன்படுத்துகிற அந்த இலவச மின்சாரத்தை கொடுப்பதை இந்த புரட்சி தலைவி அம்மா என்பதை நாம் முறைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் கரண்ட் கட் பண்ணி நமக்கு காட்டான். எங்க ஆட்சி வந்தா கரண்ட் கட் ஆகும், மீண்டும் உங்க ஆட்சி வந்தால் தமிழ்நாடு ஒளிரும் என்பதை அவன் சொல்லுகிறான். அவன் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். கட்டாயமாக இரட்டை இலையிலே வாக்குகளை கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா வெற்றியை வெற்றி பெற வைக்கும். அன்பான பெரியவர்களுக்கு நான் சொல்றேன், இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு? ஒரு பெண் ஒரு தகவல் வீட்டுல பறந்துட்டான்னா அவன் வளர்ந்த வரைக்கும் அவங்க அப்பா என்ன சொல்றாரா கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ கேட்கணும். பையன் பிறந்துட்டான்னா கடைசி வரைக்கும் அவன் என்ன சொல்றானோ கேட்கணும். ஒரு பொண்ணு முடிவெடுத்து அந்த முடிவை சரியாக நடைமுறைப்படுத்தவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு சமூகம். அப்படித்தான் நினைச்சா. பொம்பளை நினைச்சா முடியுமாங்க? பொம்பளையால் என்ன பண்ண முடியும்? இப்படியே பேசிட்டு இருந்தான். ஆனால் அன்பு சொந்தங்களே, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் ஒரு பெரும் தலைவி பிறந்து வந்திருக்கிறார். பெண்ணால் என்ன முடியும் என்று கேட்டான். பெண்ணால் எது முடியும் என்பதை காட்டுவதற்கு வந்தார். சட்டமன்றத்திற்கே போனார். புரட்சி தலைவர் இறந்தவர்களே அவர் காலம் முடிந்தவர்கள் சொன்னார். எம்ஜிஆரே போயிட்டார், இனி அதிமுக இருக்காதுன்னா சொன்னா இல்லைங்களா? இனி அதிமுகவை யாரால் வெளியிட முடியும்னா கருணாநிதியை தாண்டி இனி அதிமுக எப்படி எழுந்து கேட்டான். அவ்வளவு பிரச்சனையை கட்சியை உடைச்சான். கட்சியை உடைச்சு 2 அணிகள் போராடி இந்த கட்சி சட்டமன்றத்துக்குள்ளே போனது. புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்துக்கு போனாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே அம்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது இந்த கருணாநிதி கும்பல், நான் இந்த வண்டியில இருந்து பேசுகிறேன், உங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்தவெல்லாம் சேர்ந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு பொம்பளை தானே அவமானப்படுத்தி விட்டோம்னா இவங்க எந்திரிச்சே வரமாட்டா, ஓடி போயிடுவாங்க.